இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கையில அநேக போராட்டங்களை ப்ரெஷரை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? இந்த ப்ரெஷர் எல்லாம் உங்க லைஃப் பர்பஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக உங்களை புஷ் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? இதை பற்றி டீட்டெயிலாக கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறமப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. எங்க வாழ்க்கையில நீர் அனுபவித்த ஒவ்வொரு போராட்டங்களுக்காய், ப்ரெஷருக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இது எல்லாம் எங்க வாழ்க்கையில புதிய ஆரம்பங்களையும் புதிதானவைகளை எங்க வாழ்க்கையில செய்ய போகிறதே அதற்காக நன்றி. இந்த நேரத்திலும் போராட்டங்களோடு வேதனைகளோடு என்னை பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வேதனைகள் போராட்டங்கள் எல்லாம் மாறி இவர்கள் வாழ்க்கையில் நன்மையானவைகள் இவர்களுக்காய் திறக்கப்படுவதாக, அடைப்பட்ட கதவுகள் திறக்கப்படத்தக்கதாய் உம்முடைய வார்த்தை என்று புறப்பட்டு விடுதலை கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். மீதிய நேரம் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனத்துல பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இந்த வசனம் எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னா, எபேசில் பவுல் செய்த ஊழியத்தை பற்றி கொரிந்து சபைக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல டீட்டெயிலா இருக்கு. இவர் எபேசுக்கு முதலா போகும்போது 12 பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட இயேசுவை பற்றி முழுமையா தெரியல. அப்போ இயேசுவை பற்றி அவர்களுக்கு டீச் பண்றாரு. அப்போ அவருக்கு நிறைய போராட்டங்கள் அங்க வருது, பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகள் வந்த பிறகு அந்த பிரச்சனைகள் எல்லாம் இவருக்கு நன்மையாய் மாறுது. 2 வருஷத்துக்குள்ளால அவர் தொடர்ந்து அங்க ஊழியம் செய்கிறார். அவர் இருந்த எபேசு பட்டணம் மட்டும் இல்ல, அதை சுற்றி இருந்த அந்த ஆசியா மைனர் அப்படின்னு சொல்ற ரீஜியன் முழுவதும் இயேசுவை அறியாதவர்கள் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கம்ப்ளீட்டா ஒரு பெரிய ஓப்பனிங் எபேசில பவுலுக்கு உண்டாகுது. இதை பற்றி தான் கொரிந்தியர்ல சொல்லும் பொழுது, கொரிந்தியர் 16:19 முதல்ல வாசித்த வசனம் திரும்ப வாசிக்கிற பாருங்க. ஏனெனில் இங்கே எபேசில பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகம் இருக்கிறார்கள். இவர் முதல்ல பிரச்சனையை பற்றி பேசல, எனக்கு நிறைய ஓப்பன் டோர்ஸ் இருக்குது, அனுகூலமான கதவுகள் திறந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. நம்ம லைஃப்ல நம்ம எதை அதிகமா பேசுறோம்? நம்ம ஃபேஸ் பண்ற போராட்டங்கள் அதிகமா பேசுறோமா? அதுக்கு பின்னாடி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற நன்மையானவைகளை பார்க்கிறோமா? நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? பவுலுடைய பார்வையே வித்தியாசமா இருக்கு பாருங்க. பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கதான் செய்யுது, ஆனா அவர் அதை பற்றி பேசாம எனக்கு அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறந்திருக்கிறார். எனக்கு பிரச்சனை எல்லாம் இந்த அனுகூலமான கதவை திறக்கிறதுக்கு நேரம் என்னை புஷ் பண்ணி கொண்டு போகிறது. என்னுடைய ஒவ்வொரு போராட்டங்களும் எனக்கு நெக்ஸ்ட் லெவல் ஓப்பனிங்குள்ளால, நெக்ஸ்ட் லெவல் ஓப்பன் டோருக்குள்ளால கொண்டு போகிறது அப்படிங்கறத அவர் உணர்வும் செய்த அதை தான் பேசுகிறார். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற ஒவ்வொரு போராட்டங்களும், ஒவ்வொரு ப்ரெஷரும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. நம்ம லைஃப்ல நாம செய்ய வேண்டிய பெரிய திட்டங்கள், நம்ம ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய பர்பஸ், தேவன் நம்ம மேல வைத்த திட்டங்களை நம்ம நிறைவேற்ற வேண்டியது இருக்குல்ல, அதற்கு நேராய் இவையெல்லாம் நம்மளை தள்ளி கொண்டு போகுது அப்படின்னா அதுல சந்தேகமே இல்லைங்க. பவுல் இதை நன்றாய் உணர்ந்ததுனாலதான் அவர் எந்த பிரச்சனைகளை பற்றி கவலைப்படல. பிரச்சனை வருதா, அப்ப எனக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது, இதுதான் அவருடைய பார்வையா இருந்துச்சு. தேவன் அவருக்கு என்ன வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் பிரச்சனைகளை தாண்டி பார்க்க ஆரம்பித்தார். இப்போ ஒரு முட்டை இருக்குது, அது உடைந்து அதுக்குள்ளால அந்த குஞ்சு வெளியில வரணும் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் அது உடையணும். இது போலதாங்க நம்ம லைஃப்ல நம்ம நினைக்கிறோம், நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனை எல்லாம் அவ்வளவுதான் என் லைஃபை முடிக்கிறதுக்குன்னு இல்லைங்க. இதெல்லாமே அடுத்த லெவலுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யறதுக்கு, புதியவைகளை செய்வதற்கு நேரா இந்த போராட்டங்கள், இந்த ப்ரெஷர் எல்லாம் நம்மளை கொண்டு போகிறது. கழுகு பாத்தீங்கன்னா, கழுகு ரொம்ப அதிகமா காற்றழுத்தம் உள்ள இடங்கள்ல உயரமா எழும்புமா. மைல்டான காற்றழுத்தம் உள்ள இடங்கள்ல அதெல்லாம் ஒரு லெவல் வரதான் போக முடியும். அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக அதோடைய லெவல் ஆஃப் அது மேல எழும்புகிற அளவு அதிகமாகுமா. நீங்களும் நானும் கழுகுங்க. நம்மளை சுற்றி போராட்டங்கள் வரும்போது நாம உயர எழும்போம். பார்த்திருக்கீங்களா? நல்ல புயல் அடிக்கிற நேரத்துல, ரொம்ப அந்த மாதிரிப்பட்ட நேரங்கள மற்ற பறவைகள்லாம் ஓடி ஒளிஞ்சிரும். அதால அந்த புயல்ல அந்த ப்ரெஷரை தாங்க முடியாது. ஆனா கழுகு மட்டும்
ப்ரெஷரை தாண்டி அந்த ப்ரெஷரை அது யூட்டிலைஸ் பண்ணி உயரமா எழும்பும். உங்க லைஃப்ல தேவன் அனுமதித்திருக்கிற ப்ரெஷர் உங்க லைஃபுடைய நன்மைக்கு நேராய் உங்களை கொண்டு போக போகிறது. ஓப்பன் டோருக்கு நேராய் கொண்டு போகிறது. புதிய ஆரம்பங்களுக்கு நேராய் கொண்டு போகிறது. நிறைய ப்ரெஷரை அனுபவிச்சிட்டீங்களா? உங்களுக்கு பெரிய பெரிய ஓப்பனிங் கர்த்தர் வைத்திருக்கிற அதை பார்த்து அதை நோக்கி போக ஆரம்பிங்க. ஐயோ இப்படி வந்துருச்சேன்னு சோர்ந்து உட்காருவதற்காய் அல்ல, கழுகை போல எழும்பி இந்த போராட்டத்தை, இந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல்குள்ளால இன்னும் உயரமாய் இன்னும் மேலாக பறக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இத பவுல் புரிந்து கொண்டதுனாலதான் 3 கண்டங்களை அவரால் அசைக்க முடிந்தது. டிரான்ஸ்போர்டேஷனே சரியா இல்லாத காலகட்டத்துல எப்படி இது நடந்துச்சுன்னா, அவருடைய போராட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கழுகு போல அடுத்த 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 லெவல்குள்ளால இவரை கொண்டு போவதற்கு உதவியா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் உங்களை நெக்ஸ்ட் லெவல்குள்ளால கொண்டு போக போகிறது. தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அந்த பெரிய பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ண போகிறது. போராட்டங்களை பார்க்கறது நம்ம வேலை இல்லை, அதை தாண்டி கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். அதை நாம அவரோடு இணைந்து செய்ய ரெடியாகும். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் தந்த நீர் அனுமதித்த ஒவ்வொரு போராட்டங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த போராட்டங்களை நாங்கள் விழுந்து போவதற்காக அல்ல, உயர எழும்புவதற்காக என்று இந்த நாள் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவங்க ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும், போராட்டங்களும், ப்ரெஷரும் அடுத்த லெவல்குள்ளால அவங்கள புஷ் பண்ணி கொண்டு போகட்டும் அப்பா. இது ஒரு டெலிவரி பெயின் போல இவர்கள் வாழ்க்கையில மாறட்டும். ஒரு புதிய ஜீவனை பிறப்பிக்கிற காலமாய் இது மாறட்டும். புதியவைகளை செய்கிற காலமாய் மாறட்டும். புதிய எல்லைகளுக்குள் போகிற காலமாய் இது மாறட்டும் ஆண்டவரே. மகிமையானவைகள் வெளிப்படட்டும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you.